வணக்கம், என் பெயர் அனிதா. இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக நம் ஆண்டவருக்கு தக்க மரியாதை செலுத்துவோம். உங்கள் கையடக்க தொலைபேசிகளை ஓசையற்ற நிலையிலோ அல்லது சுவிட்ச் ஆஃப் நிலையிலோ வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனையில் நீங்கள் தனிநபராக கலந்து கொண்டிருந்தால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் அல்லது இயர்ஃபோன்ஸை அணிந்து கொள்ளுங்கள். வல்லமை நிறைந்த நம் தேவனை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். வாருங்கள்.
கர்த்தருக்கு சோஸ்திரம். இன்று பிரசங்கத்திற்கு என எடுக்கப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 17வது அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை வாசிக்கப்படும். ஆதியாகமம் 17வது அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை வாசிக்கப்படும். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். ஆமேன். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை மூலியமாக நீர் எங்களை வணைந்து எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தெரிந்த காரியத்தை இன்னும் உறுதிப்படுத்தும்படியாகவும், தெரியாத காரியத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளும்படியாகவும் உம்முடைய ஆவியானவர் மூலியமாக நீர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray that today you would help us to affirm within ourselves the things that we already know, and the things that we do not know, we pray that through your Spirit will be deeply deposited in our hearts, that we may understand it and practice it in our own lives. In Jesus' mighty name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். ஞானஸ்நானம் என்ற இந்த பகுதியிலே இந்த தலைப்பிலே உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் இருக்கிறேன். இன்றைக்கு ஞானஸ்நானம் என்று சொல்லக்கூடிய பகுதி 2 நான் உங்களிடத்தில் தொடர்ந்து இந்த ஞானஸ்நானம் என்று சொல்லக்கூடிய இந்த செயலை இன்னொரு கோணத்திலிருந்து பார்க்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. Today we're going to continue to meditate on the topic of baptism. And today we're going to look at baptism from a different perspective. ஞானஸ்நானம் என்று சொல்லக்கூடிய இந்த செயலானது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எதை வெளிப்படுத்தினது என்றால், ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது கட்டத்துக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது, அல்லது ஒரு சமுதாயத்துக்குள்ளாக சேரும் பொழுது, அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உருவாகும் பொழுது, மாற்றம் நடக்கும் பொழுது, அவர்கள் தண்ணீரினாலே அவர்கள் சுத்திகரிப்பார்கள், தண்ணீரினாலே அவர்கள் கழுவார்கள். The practice of the Old Testament and the New Testament was that washing of water took place when someone entered a new phase in life, or when that person entered a community, or when something changed about that person. It was a very clear way to indicate that a change had happened. ஒரு மிக தெளிவான விதத்திலே ஒரு மாற்றம் நடந்து விட்டது என்று தெரிவிக்கும்படியாக அந்நாட்களிலே புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி அவர்கள் தண்ணீரினாலே அவர்கள் கழுவிக்கொள்வார்கள். ஆகையால் இயேசு இந்த வெளிப்படையான செய்யக்கூடிய இந்த அறிகுறியை பயன்படுத்தி தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்றார், நீங்களும் சீஷர்களே ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது, ஒரு மாற்றம் அங்கு நடக்கும் பொழுது, நீங்களும் இந்த தண்ணீரினாலே நீங்கள் கழுவ வேண்டும் என்று இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். So Jesus too instructs his disciples to use what was already practiced in the Old Testament and New Testament to indicate change. Jesus instructed his disciples to baptize someone when changes take place in the person when the gospel was presented to them.
இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்றால், நீங்கள் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த பகிர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது, ஒரு மாற்றம் நடைபெறும் பொழுது, அந்த நபரை நீங்கள் ஞானஸ்நானத்துக்குள்ளாக நடத்தி செல்ல வேண்டும் என்று இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த பிரசங்கத்துக்கு முன்பதாக அந்த முதல் பிரசங்கத்தை, ஞானஸ்நானம் என்று சொல்லக்கூடிய முதல் பிரசங்கத்தை நான் சொன்னது என்னவென்றால், ஒரு நபர் எப்பொழுது அவர் ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்றால், இந்த 3 அம்சங்கள், இந்த சத்தியத்தினுடைய 3 அம்சங்களும் நபருடைய வாழ்க்கையில் 3 விதமான ஒரு மாற்றம் நடைபெறும் பொழுது அவர் ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்று நான் பிரசங்கித்தேன். இந்த லாஸ்ட் சர்மன் we heard that a person is ready for baptism when 3 aspects of truths are understood by a person and when 3 changes have taken place in a person's life. When a person acknowledges God's loving initiative in saving them, a change in the knowledge and understanding of God takes place. That is one aspect of change or one aspect of truth that has been grasped. The second aspect of change, or the second aspect of truth that has been grasped, is that there is a change in reliance. Now there is no longer a reliance on oneself, on different relationships, on different things, but now there is a change in reliance onto Jesus, and that requires an act of repentance and faith. And the third thing that is seen in the change in the life of a person is the work of the presence of the Holy Spirit. A change now is taking place in the way that a person responds to God. A conviction takes place through the work of the Holy Spirit. 3 அம்சங்களை குறித்து நான் உங்களிடத்திலே பிரசங்கித்தேன். முதலாவது, ஆண்டவர் தானே என்னை ரட்சிக்கும்படியாக அவர் துவங்கினார். நான் அவரை தூண்டவில்லை, அவரே அவருடைய அன்பின் நிமித்தமாக என்னை ரட்சித்தார் என்று அங்கீகரிக்கும் பொழுது, அந்த சிந்தனையிலே ஒரு மாற்றம் வரும் பொழுது அது முதல் அம்சமாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த சத்தியத்தை நான் அறிந்தவுடனே என்னுடைய நம்பிக்கையெல்லாம் நான் ஆண்டவராக இயேசுவின் மீது வைக்கும் பொழுது, மற்ற உறவுகளை பார்க்கிறோம், மற்ற காரியத்தை பார்க்கிறோம், இயேசுவின் மீது நான் நம்பிக்கையை வைக்கும் பொழுது அந்த இரண்டாவது அம்சத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறும் பொழுது அதுவே இன்னொரு அறிகுறி, நான் ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று. மூன்றாவதாக, இப்பொழுதோ கர்த்தருடைய ஆவியானவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். அந்த கிரியை நிமித்தமாக கர்த்தர் கடிந்து உணர்த்துகிறார். அந்த கடிந்து உணர்த்தது நிமித்தமாக இப்போது நான் கர்த்தருக்கு மறு உத்தரவு கொடுக்கிறேன் என்ற இந்த 3 அம்சங்கள், இந்த 3 மாற்றங்கள் ஒரு நபருடைய வாழ்க்கையிலே நடைபெறும் பொழுது அந்த நபர் ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்று நான் உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலிருந்து கற்றுக் கொடுத்தேன். ஆனால் என்ன சொன்னேன் என்றால், இந்த 3 அம்சங்களும் ஒன்றாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு அம்சம், ஒரு சத்தியம் இன்னொரு சத்தியத்தை விட மிக முக்கியமானது அல்ல. ஆனால் இந்த 3 சத்தியமும் ஒரே சமநிலையில பிடித்துக்கொண்டு, இந்த 3 அம்சங்களும் ஒரே விதத்தில் பிடித்துக்கொண்டு அந்த காரியத்தை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த காரியத்தை பிடித்து உணரும் பொழுது இந்த நபர் ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்று நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். When these things have taken place in a person, when changes have taken place in the mind and in the heart and in the life, and when these 3 aspects of truth have been received by a person, they are to be initiated through baptism into the community, the Christian community. ஞானஸ்நானத்தின் நிமித்தமாக இந்த நபர் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொல்லி, ஞானஸ்நானத்தின் நிமித்தமாக இந்த நபர் கிறிஸ்துவ சமுதாயத்துக்குள்ளாக இப்பொழுது அழைக்கப்படுகிறார். We must remember that the instruction to baptize people from different nations was given to the disciples to go out of Israel and to share about our Lord and Savior Jesus Christ. நாம் ஒன்று புரிந்து கொண்டு ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்த இந்த கட்டளையானது இஸ்ரவேல் தேசத்தை விட்டு புறப்பட்டு
திரளான ஜனங்கள் மத்தியிலே, பலவிதமான தேசங்கள் மத்தியிலே நீங்கள் சீஷராக்க வேண்டும். சுவிசேஷ பணியை எடுத்து இதுவரைக்கும் இந்த சத்தியத்தை கேள்விப்படாதவர்கள் மத்தியிலே நீங்கள் விளங்கி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கண்டுபிடிக்கும் பொழுது, அந்த மாற்றம் நடைபெறும் பொழுது நீங்கள் அவரை ஞானஸ்தானத்துக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய மீட்பருமாயிருக்கின்ற இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் மறந்து விடக்கூடாது. We must remember that it was a missionary call that Jesus gave to the disciples to go out into all of the world and to share about these truths about what I have done, what Jesus has done. And when they share this truth and when the change takes place, then they are ready for baptism to tell the world that I am now a disciple of Jesus Christ. நான் இப்போது கிறிஸ்துவனுடைய சீஷனாய் இருக்கிறேன் என்று அறிவிக்கும்படியாக, மாற்றத்தை தெரிவிக்கும்படியாக நீங்கள் அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். If these three truths, if these changes are not there, then baptism simply initiates someone into Christ, into the church only. இந்த மாற்றங்கள் முழுமையாக காணப்படாமல் இருக்கும் பொழுது, ஞானஸ்நானம் நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், இந்த நபர் கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தப்படுகிறார், சபைக்குள்ளாக நடத்தப்படுகிறார். ஆனால் கிறிஸ்துவனுடைய ஜீவனை அவருடைய வாழ்க்கையில் அனுபவிக்க மாட்டார். ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய ஜீவனை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒருவன் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகின்றவனமாக மறுஉத்தரவு கொடுக்கும் பொழுது தான் கர்த்தருடைய ஜீவன், இயேசுனுடைய ஜீவனை அவன் அனுபவிப்பான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Even if these three truths and changes are not there, baptism simply initiates someone into Christ and into the church only, but he will not or she will not experience the life of Jesus. In order to experience the life of Jesus, a personal response is needed. And when we read the epistles, on many occasions, there were many occasions where Christians who were baptized did not behave as if they did not behave as they ought to, because they did not have the life of Jesus in them, because they personally did not respond to Christ on a daily basis. நாம் சுவிசேஷ பாடத்திலும் சரி, நாம் விசேஷமாக சுவிசேஷ நிருபங்களை நாம் படிக்கும் பொழுது, அந்த தேவனுடைய வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, பவுல் எழுதின கடிதங்களை நாம் படிக்கும் பொழுது, அநேகர் அவர்கள் ஞானஸ்தானத்தை எடுத்த போதிலும் அவர்களுடைய வாழ்க்கையில இயேசுனுடைய வாழ்க்கையை இணையாதது போல இருந்தது. ஏனென்றால் இயேசுவுக்கு அவர்கள் மறு உத்தரவு கொடுக்காமல் இருந்ததினாலே கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அவர்களுக்குள்ளாக இல்லாமல் இருந்தது. This, however, does not mean just because they do not experience the life of Christ in them, just because they don't experience the flowing blessing of Jesus into their life, does not mean that they are not in Christ or not part of the church. Because baptism was done in the name of the Father, the Son, and the Holy Spirit through the authority given to the church by God. அவர்களுடைய வாழ்க்கையிலே இவனமான கிறிஸ்துவனுடைய ஜீவன் பார்க்க முடியாமல் இருந்தாலும், இவர்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு சம்பந்தம் இல்லை, சபையினுடைய ஒருவராக இல்லை என்று கருத முடியாது. ஏனென்றால் அவர்கள் எடுத்த ஞானஸ்நானம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே கர்த்தர் சபைக்கு வணங்கின அந்த அதிகாரத்தோடு செய்ததினாலே இன்னும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இணையப்பட்டிருக்கிறார்கள், சபையிலே ஒருவராக இருக்கிறார்கள். ஆனாலும் கிறிஸ்துவனுடைய ஜீவன் அவர்களுடைய வாழ்க்கையில் புரண்டு ஓடாதபடிக்கு, அவர்கள் மறு உத்தரவு கொடுக்காதது நிமித்தமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Now today we're going to look at a different group of people, an important group of people regarding baptism. But today we are going to look at this group of people who are not from a different faith but from the same faith. இன்றைக்கு நாம் வேறொரு குழுவை, விசேஷமான ஒரு குழுவினரை நாம் கவனிக்க போகிறோம். இந்த குழுவினரை நாம் ஞானஸ்தானத்துக்கு சம்பந்தப்படுத்தி நாம் யோசிக்க போகிறோம். We touched on baptism of those who are from a different faith, different persuasion, and then turning to Christ.
இதுவரைக்கும் நாம் எதை யோசித்துக் கொண்டிருந்தோம் என்றால், வேறு விசுவாசத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறவர்களை குறித்து இதுவரைக்கும் நாம் யோசித்துக் கொண்டிருந்தோம். அவர்கள் மற்ற விசுவாசத்திலிருந்து கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவுக்கு திரும்பும் பொழுது அவர்கள் ஞானஸ்நானத்தை பெறும்படியாக, கிறிஸ்துவுக்குள்ளாகவும் சபைக்குள்ளாகவும் வரும்படியாக ஞானஸ்நானமானது ஒரு கருவியாக இருந்ததை குறித்து இதுவரைக்கும் நாம் யோசித்துக் கொண்டிருந்தோம். But what about the children of believers, where the children are born into the Christian faith and know no other God except Jesus? They are not from a different faith. They have only known Jesus as Lord and Savior. The question is, can these children and infants of believers be baptized? And that is what we're going to look at today. நான் இன்றைக்கு கேள்வி கேட்கக்கூடிய, நாம் இன்றைக்கு யோசிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், விசுவாசிகளுடைய பிள்ளைகள், அதாவது கிறிஸ்துவ விசுவாசத்திலே பிறந்தவர்கள், வேறு தேவனை அறியாதவர்கள், இயேசுவை மட்டும் அறிந்து இயேசுவை மட்டும் புரிந்து கொண்டு தன்னுடைய பெற்றோர்களுடைய விசுவாசத்திலே தொடர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற இவர்கள், இந்த பிள்ளைகளும் இந்த கை குழந்தைகளுக்கும் நாம் ஞானஸ்நானம் கொடுக்கலாமா? அதைத்தான் இன்றைக்கு நாம் யோசிக்க போகிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு ஆபிரகாம் ஆண்டவருக்கு மறு உத்தரவு கொடுக்கிறான். In Genesis chapter 17 verses 1 to 8, God revealed himself to Abraham. And Abraham responds to God. In this revelation, God makes a covenant with Abraham. இந்த வெளிப்படுத்ததிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தின பிறகு ஆபிரகாமோடு ஆண்டவர் இப்போது ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஒரு உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது ஒரு ஒப்பந்தம், இரண்டு குழுவினர்கள் மத்தியிலே ஒரு ஒப்பந்தத்தை செய்து இந்த இரண்டு குழுவினரும் அவர்கள் ஒரு வித்தியாச விதமாக நடந்து கொள்வார்கள் என்ற ஒரு ஒப்பந்தம் தான் ஒரு உடன்படிக்கை. A covenant is an agreement between two parties that they will act in a certain way. And in this covenant, God instructs Abraham to live a righteous life before him, and if he did, then God will bless him and multiply him. ஆண்டவர் இந்த வெளிப்பாடிலே என்ன ஆபிரகாமுக்கு சொல்கிறார் என்றால், நீ எனக்கு முன்பாக ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக ஆண்டவர் ஆபிரகாம் கட்டளையிடுகிறார். நீ இவனமாய் செய்யும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பல மடங்கு உன்னை ஆசீர்வதித்து ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாக நடக்க வேண்டும், மறு உத்தரவு கொடுத்து நடக்க வேண்டும். This blessing, however, is conditional. In this covenant, God instructs Abraham to live a righteous life, and if he did so, then God will bless him and multiply him. But this blessing is conditional. This covenant was to be extended not only to Abraham but to every generation after him. இந்த ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கொஞ்சம் ஆழமாக கவனிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொல்கிறார் என்ற, இந்த உடன்படிக்கை உனக்கும் எனக்கும் மட்டுமல்ல, ஆனால் உனக்கு பின்வருகின்ற சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறைக்காக இந்த உடன்படிக்கை நான் உன்னோடு செய்வது மட்டுமல்ல, உன்னுடைய பின்வருகின்ற சந்ததிக்கும் நான் இந்த உடன்படிக்கை செய்கிறேன். ஆகியாலே இந்த உடன்படிக்கையினுடைய அடையாளம் என்னவென்றால், ஆண் மகன்கள் அவர்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு சொல்கிறார். Now God says that this covenant is not only extended to you, Abraham, but it's also extended to every generation after you. And in order for them to be in this covenant, the sign of the covenant was that every Israelite male had to be circumcised. இங்க ஆண்டவர் சொல்கிறார், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் 13வது வசனம் வரை நீங்க படிக்கும் பொழுது நான் உங்களுடைய கவனத்தை விசேஷமாக 10வது வசனத்துக்கு நான் உங்களுக்கு திருப்புகிறேன். எனக்கும் உங்களுக்கும் உனக்கும் பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாயிருக்கிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதானது என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பின்வருகின்ற சகல ஆண் பிள்ளைகளுக்கு விருத்த சேதன பண்ணப்பட வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார். So in the Old Testament, every Israelite male child,
that represents the head of the family and that represents all families within that clan, had the sign of the covenant, and it was an indication that the family, the child, belonged to God and God was ruling over them. இந்த பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆண்மகன்கள் அவர்கள் விருத்த சேதனம் பண்ணும் பொழுது இந்த ஆண்மகன்கள் யாரை பிரதிபலிக்கிறார்கள் என்றால் குடும்பத்தை, அந்த பிறந்த குடும்பத்தை பிரதிபலிக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த விருத்த சேதனம், அந்த ஆண்மகன்கள் விருத்த சேதனம் பண்ணும் பொழுது இந்த குடும்பமானது ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த குடும்பத்தின் மீது ஆளுகை செய்கிறார். ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது என்று வெளிப்படுத்துகிறது. In the Old Testament, when circumcision was done, it indicated that the family was within the covenant and the family belonged to God and God was ruling over the family. Every Israelite family will be in covenant with God if the male in the family had a physical sign of circumcision on their body. இந்த ஆண்மகன்கள் அவர்கள் விருத்த சேதம் தன்னுடைய சரீரங்களிலே அவர்கள் அந்த அடையாளத்தை வைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குடும்பமானது ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறது என்று ஒரு அடையாளமாக அங்கு இருந்தது. ஆனால் இந்த பிள்ளைகள், இந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இந்த பிள்ளைகள் அவர்கள் வளரும் பொழுது அந்த குடும்பத்தினர்கள் இவர்கள் ஆண்டவருக்கு சொந்தம் என்று அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அவர்களுடைய சொந்த வாழ்க்கை முறையின் நிமித்தமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், நீ விருத்தம் சேதனம் பண்ணப்பட்டாய், நீ ஆண்டவருக்கு சொந்தமானாய், ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கை மூலியமாக, பெற்றோராய் இருக்கின்ற என்னுடைய வாழ்க்கை மூலியமாக நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய தீர்மானங்கள் நிமித்தமாக அந்நாட்களில் இந்த குடும்பத்தினர்கள் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னவென்றால், நாம் நமக்கு சொந்தம் அல்ல, நாம் ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா தீர்மானங்களும் அவர்கள் ஆண்டவருக்கு சொந்தம் என்று பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆகையால் பிள்ளைகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாலும் அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களின் நிமித்தமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறார்கள். பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு விசேஷ விதத்திலே அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதை உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் ஆழமாக கவனிக்கலாம். அங்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் கர்த்தர் கற்பித்த கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று 1-2 வசனத்திலே உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கலாம். ஆகையால் அந்த பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறை மூலியமாக இந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், விருத்த சேதனம் எப்பொழுது செய்யப்பட்டது என்றால், அந்த பிள்ளை பிறந்து 8 நாளுக்கு பிறகு அவர்கள் விருத்த சேதனம் அந்த பிள்ளையை அந்த விருத்த சேதனத்துக்குள்ளாக நடத்தி செல்ல வேண்டும். Now when does circumcision happen? Circumcision happens when the child is born, and on the 8th day they would circumcise the child. But as the child is growing, the child is being has a model before him. The parents are modeling what it means to be part of God and to have God ruling over them. And so not only was there modeling, but the parents had to specifically, consciously teach their children. அந்த பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய தீர்மானங்களை நிமித்தமாக மட்டும் கற்றுக் கொடுக்க கூடாது, ஆனால் தனிப்பட்ட விதத்திலே அவர்கள் தன்னுடைய விசுவாசத்தை குறித்து இந்த பிள்ளைகளுக்கு பேச வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இதை உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை நம்ம படிக்கலாம். நான் 7வது வசனத்தை உங்களிடத்தில் படிக்க விரும்புகிறேன். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும், வழியில் நடந்திருக்கிறது பொழுதும், படுத்து கொள்கிற பொழுதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேச வேண்டும் என்று ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு, உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்கிறார். அது மட்டுமல்ல, ஆனால் அவர்களுடைய சரீரங்களிலும் வீடுகளிலும் ஞாபகமாக சில காரியங்களை அவர்கள் வைக்க வேண்டும். இதை 6ஆம் அதிகாரம் உபாகமம் 6, 8, 9 நாம் படிக்கலாம்.
இந்த 8:9 நான் உங்களுக்கு படிக்கிறேன். அவைகளை உன் கையின் மேலும் அடையாளமாக கட்டி கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடுவது, அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆகையால் இந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இந்த பிள்ளையானது வளரும் பொழுது வீட்டில் அநேக அடையாளங்கள் இருக்கிறது, அவர்கள் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் என்று. அது மட்டுமல்ல, பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் என்றும் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதே வேளையிலே இந்த பெற்றோர்கள் இந்த குடும்பத்தினருடைய நடவடிக்கைகளை, இந்த குடும்பத்தினருடைய தீர்மானங்களை பார்த்தோம், இந்த பிள்ளையானது விசுவாச குடும்பத்தில் பிறந்த இந்த பிள்ளையானது தேவ ஞானத்திலும் தேவ பயத்திலும் அது வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறது. So this circumcised child was diligently, consciously taught by the family about the importance of their faith as they are growing up, because the child having the sign of the covenant on his body needs to understand that the child is also in covenant with God. அந்த பிள்ளை என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த சரீரத்துக்குள்ளாக இந்த சரீரத்தின் மேலே அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அந்த அடையாளம், அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளம் இருந்த போதிலும் அந்த அடையாளம் மட்டும் தேவையில்லை, ஆனால் வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் என்று புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழ வேண்டும். ஆனால் இந்த பிள்ளை எப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது என்றால், இந்த பிள்ளை தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவருக்கு மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது தான் இந்த பிள்ளை உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும். Now, even though the parents bring this child up in the fear and the knowledge of God, the child will only experience the blessings of the covenant when the child personally responds to God individually. It was the same for every Israelite. The blessing of the covenant was only experienced when they responded to God personally. இது இந்த பிள்ளைக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஆனால் ஒவ்வொரு இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை வைத்திருந்தாலும் அவர்கள் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரோடு மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது தான் அவர்கள் ஆண்டவருடைய இந்த உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆகையால் தான் நாம் சிறையடைப்பை நமக்கு கொண்டு யோசிக்கும் பொழுது, பாபிலோன் தேசமானது இந்த இஸ்ரவேலை இந்த சிறையடைப்புக்குள்ளாக நடத்தி செல்லும் பொழுது அங்கு திரளான ஜனங்கள் அல்ல, ஒரு சிறு கூட்டம் தான் இருந்தது. ஏனென்றால் அந்நாட்களிலே அந்த தேசமே ஆண்டவருக்கு சொந்தமானவர்களாக இருந்த போதிலும் அந்த தேசம் முழுமையாக ஆண்டவருக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. ஒரு சில நபர்கள் தான், ஒரு சிறு கூட்டம் தான் ஆண்டவருக்கு மறு உத்தரவு கொடுத்ததினாலே இந்த சிறு கூட்டம் மாத்திரம் தாமே அங்கு பாதுகாக்கப்பட்டது. And that's why only a remnant survived in exile. Though the entire Israel was in covenant with God, only the ones who responded to God survived the exile. Their circumcision alone did not save them in the end. ஆகையால் விருத்த சேதனம் மட்டுமே அவர்களை காப்பாற்றவில்லை. அவர்கள் மத்தியிலே ஒரு தனிப்பட்ட மறு உத்தரவு தேவையாக இருந்தது. It required a personal response as well. In the Old Testament, even before a child personally responded to God, the child will receive the mark of belonging to the people of God by going through circumcision. பழைய ஏற்பாட்டிலே ஒரு பிள்ளை ஆண்டவருக்கு மறு உத்தரவு கொடுப்பதற்கு முன்பதாக, அதாவது ஒரு விசுவாசியினுடைய பிள்ளை ஆண்டவருக்கு மறு உத்தரவு கொடுப்பதற்கு முன்பதாகவே அந்த விருத்த சேதனம் அங்கு நடைபெறும். ஆண்டவருக்கு நீ சொந்தம், நீ விசுவாசியினுடைய குடும்பத்தில் பிறந்ததினாலே நீ ஆண்டவருக்கு சொந்தம் என்ற அந்த உடன்படிக்கையுடைய அடையாளம் முதலாவது கொடுக்கப்படும். ஏனென்றால் இந்த பிள்ளையானது விசுவாசியினுடைய குடும்பத்தில் பிறந்ததினாலே இந்த உடன்படிக்கையினுடைய அடையாளம் முதலாவது கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த பிள்ளைக்கு வேறு தேவனை அறியவில்லை, வேறு தேவனை தெரியாது. இந்த பிள்ளைக்கு தெரிந்ததெல்லாம் தன்னுடைய பெற்றோருடைய தேவன் யாவே
யாவே தேவனை மட்டும்தான் இந்த பிள்ளைக்கு தெரிந்ததுனாலே, ஆகையால் இந்த பிள்ளைக்கு அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளத்தை முதலாவது கொடுப்பார்கள். அந்த பிள்ளையானது இந்த குடும்பத்தினுடைய வழிமுறைகளை பார்த்து அந்த தேவனை அறிந்து கொண்டு ஒரு நாள் வரும், அந்த பிள்ளை தானே ஆண்டவருக்கு மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது அந்த நாளிலே தானே தனிப்பட்ட விதத்திலே அந்த உடன்படிக்கை மூலியமாக வரக்கூடிய ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளையும் அனுபவிக்கும். It was important for the child to be part of the people of God, because we read on many occasions that God deals graciously and very differently with Israel from the rest of the nation, because Israel was in covenant with God. So God spoke specifically many times to Israel in a very special manner. ஏன் அந்த பிள்ளையானது இன்னும் மறுஉத்தரவு கொடுக்காதக்கு முன்பதாகவே அந்த அடையாளம் ஏன் கொடுக்கப்பட்டது என்றால், இந்த உடன்படிக்கை மூலியமாக ஆண்டவர் விசேஷ விதத்திலே ஜனங்களோடு பேசுவார். இன்னும் அந்த நாட்களை பழைய ஏற்பாட்டை நீ கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் தேசத்தார் ஆண்டவரோடு உடன்படிக்கையில் இருந்ததினால் தான் ஆண்டவர் விசேஷ விதத்திலே இஸ்ரவேல் தேசத்தாரோடு விசேஷமாக அவர் நடக்கை செய்தார், அவர் செயல்பட்டார். And this is, my friends, the summary of the Old Testament about God's instruction to his people with regard to children. பிள்ளைகளை குறித்து இதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு செய்ய சொன்ன காரியமாக இருக்கிறது. In the New Testament, the sign of the covenant is no longer circumcision that is only applicable to the male, Israelite male. But in the New Testament, my brothers and sisters, the sign of the covenant is baptism, which everyone can take and not just the male in the family. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, புதிய ஏற்பாட்டிலே இந்த உடன்படிக்கையினுடைய அடையாளமானது இப்போது விருத்த சேதனம் அல்ல, அது ஆண்கள் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையினுடைய அடையாளம் எதுவென்றால் ஞான ஸ்நானம். அது ஆண்கள் மட்டும் எடுக்க தேவையில்லை, ஆனால் ஆண்களும் பெண்களும் அவர்கள் இந்த ஞானஸ்தானத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். In the Old Testament, circumcision was a sign that the child from a believing Israelite family belonged to the people of God. பழைய ஏற்பாட்டிலே இந்த விருத்த சேதனம் மூலமாக இந்த விசுவாசிகளுடைய வீட்டிலே பிறந்த அந்த பிள்ளை ஆண்டவருக்கு சொந்தம் என்று எப்படி அவர்கள் காட்டினார்கள் என்றால் விருத்த சேதனம் மூலமாக. But in the New Testament, baptism is a sign that a child who is part of a believing family is part of the people of God. புதிய ஏற்பாட்டிலே ஞான ஸ்நானம் ஒரு விசுவாசினுடைய வீட்டிலே பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளை ஆண்டவருக்கு சொந்தம் என்று எப்படி காட்டுவது? ஞான ஸ்நானம் மூலமாக. Just as a child of the believing family in the Old Testament will only experience the blessing of the covenant when it personally responds to God, it is likewise same for those who are baptized as children and infants in the church. அதே போல பழைய ஏற்பாட்டிலே எவனமாக அந்த விருத்த சேதனம் அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளத்தை அவர்களுடைய சரீரத்தில் இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை எப்போது விசேஷ விதத்தில் அவர்கள் அனுபவிப்பார்கள் என்றால் அந்த பிள்ளை தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருக்கு மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது தான் அந்த பிள்ளையானது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும். அதே போல ஒரு விசுவாசி குடும்பத்திலே பிறந்த ஒரு பிள்ளைக்கு ஞானஸ்தானத்தினாலே இது இந்த பிள்ளை ஆண்டவருக்கு சொந்தம், ஆண்டவர் இந்த பிள்ளையை மீது ஆளுகை செய்கிறார். ஆனால் அந்த பிள்ளை தனிப்பட்ட விதத்திலே எப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் என்றால் அது கை குழந்தையாக ஞானஸ்தானம் பெற்றாலும் அது ஒரு குழந்தையாக ஞானஸ்தானம் பெற்றாலும் அது ஆண்டவருக்கு சொந்தம், உண்மைதான். ஆனால் அந்த பிள்ளை எப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் என்றால் அந்த பிள்ளை இந்த விசுவாசியினுடைய குடும்பத்திலே பிறந்து ஞானஸ்தானத்தை பெற்று ஆண்டவரிடத்தில் தனிப்பட்ட விதத்திலே மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது இந்த உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கும். When the baptized child or infant grows in the knowledge and the fear of God and responds to the love of Jesus, this child who was born, this infant that is born in the family of a Christian, will begin to experience the life of Jesus rushing into his or her life.
இந்த ஞானஸ்தானம் எடுத்த இந்த குழந்தை, இந்த கை குழந்தை ஆண்டவருடைய ஞானத்தினாலே ஆண்டவருடைய பயத்தில் வளரும் பொழுது, ஆண்டவருக்கு தனிப்பட்ட விதத்தில் மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது, இந்த பிள்ளையும் கிறிஸ்துவனுடைய ஜீவனை அனுபவிக்க தொடங்கும். So baptism, my friends, is important for the children of believers, the infants of believers, because God uses baptism as an instrument to save his people. ஞானஸ்நானம் கை குழந்தைகளுக்கும் ஏன் முக்கியம் என்றால், ஆண்டவர் ஞானஸ்நானத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி ரட்சிக்கிறார். இதை 1 பேதுரு 3 அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை நாம் படிக்கலாம். In 1 Peter chapter 3 verses 20 to 22, and I want to just read for you in verse 21. 21வது வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுகை நீங்குதலிலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நன்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலையும் ரட்சிக்கிறது. எது ரட்சிக்கிறது? ஞானஸ்நானம் ரட்சிக்கிறது. It is not that baptism on its own saves you, but through baptism you are initiated into Christ and his church. ஞானஸ்நானம் மட்டுமே ஒரு நபரை இங்கு பேதுரு ரட்சிக்கிறது என்று சொல்லவில்லை. ஆனால் ஞானஸ்நானம் மூலமாக நாம் கிறிஸ்துவோடு இணையப்படுகிறோம், சபையோடு இணையப்படுகிறோம். ஏனென்றால் ஞானஸ்நானமானது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே தேவன் சபைக்கு வழங்கின அதிகாரத்தோடு அது செயல்படும் பொழுது, இந்த பிள்ளையானது, இந்த கை குழந்தையானது இப்போது ஆண்டவரோடு இணையப்படுகிறது, இயேசுவோடு இணையப்படுகிறது, சபையோடு இணையப்படுகிறது. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரியே, இந்த பிள்ளை இந்த உடன்படிக்கையுடைய ஆசீர்வாதத்தை எப்பொழுது அனுபவிக்கும் என்றால், இந்த பிள்ளையானது தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவருக்கு மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது, இந்த பிள்ளையானது இந்த விசுவாசினுடைய குடும்பத்தில் பிறந்த ஞானஸ்தானம் பெற்ற இந்த பிள்ளையானது அது அனுபவிக்கிறது. Baptism unites the one taking baptism with the Lord. என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஞானஸ்நானமானது ஆண்டவரோடு நம்மை இணைக்கிறது. கலாத்தியர் எழுதின நிருபம் 3 அதிகாரம் 27வது வசனம், in Galatians chapter 3 verse 27, it says that you and I are united to Christ through baptism. ஞானஸ்நானம் மூலமாக நீங்களும் நானும் கிறிஸ்துவனோடு நாம் இணைக்கப்படுகிறோம். And this includes, my friend, baptism of a child or an infant of a believer. இவை ஞானஸ்நானம் சொல்லும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு பிள்ளை, ஒரு கை குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளை கிறிஸ்துவிலே இணையப்படுகிறது, சபைக்குள்ளாக இணைக்கப்படுகிறது. But it's not only a symbol of a union with Christ, but it also brings about an actual union because it was done in the name of the Father, Son and Holy Spirit. இந்த அடையாளமானது வெறும் ஒரு அடையாளத்தை மட்டும் குறிக்காதபடிக்கு உண்மையான ஒரு இணைப்பு நடைபெறுகிறது. ஏனென்றால் ஞானஸ்நானமானது ஒருவனை கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கிறது, ஒருவனை சபைக்குள்ளாக இணைக்கிறது. The moment the child of a believer is incorporated into Christ and his church through baptism, the power and the grace of Jesus is just waiting to be experienced as the child grows in knowledge and faith. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு கை குழந்தையும் ஒரு குழந்தைக்கு, விசுவாசினுடைய கை குழந்தைக்கும் விசுவாசினுடைய குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளையானது கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்படுகிறது, சபைக்குள்ளாக இணைக்கப்படுகிறது. அந்த பிள்ளை தேவனுடைய ஞானத்தில், தேவனுடைய கிருபையிலே வளரும் பொழுது, ஆண்டவருக்கு மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வல்லமையை அனுபவிக்கும்படியாக, ஆண்டவருடைய கிருபை அனுபவிக்கும்படியான ஒரு இடம், ஒரு பருவநிலை அங்கு உருவாக்கப்படுகிறது. Even when the baptized child of the believer stops growing, the child is not cut off from Christ. என் அன்பு சகோதர சகோதரி, இந்த ஞானஸ்நானம் பெற்ற இந்த பிள்ளையானது ஆண்டவருக்கு மறு உத்தரவு கொடுப்பதை நிறுத்திவிட்டாலும் ஆண்டவருடைய இணைப்பிலிருந்து துண்டிக்கப்படவில்லை, சபையினுடைய இணைப்பிலிருந்து துண்டிக்கப்படவில்லை. ஆண்டவருடைய வல்லமையும் கிருபையும் இன்னும் காத்து கொண்டிருக்கிறது. அந்த நபர் மறுபடியுமாக திரும்பி ஆண்டவருக்கு மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமையும் கிருபையும் மறுபடியுமாக அந்த பிள்ளையை, அந்த நபரை நிரப்பும்படியாக
நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. It's just like for us, my friends, who have been baptized, and when we ignore Jesus, we are not cut off from Christ, isn't it? We are not cut off from the church, isn't it? The power and the grace is available the moment we respond, because we have been baptized and we are united in Christ. நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு சபையினோடு இணைக்கப்படுவதினாலே நாம் ஆண்டவரை புறக்கணித்தாலும் ஆண்டவரிடத்திலிருந்து துண்டிக்கப்படவில்லை, சபையிடம் துண்டிக்கப்படவில்லை. மறுஉத்தரவு கொடுத்த உடனே ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய கிருபையும் நிரப்பும்படியாக ஆயத்தமாக இருக்கிறது. So it's no different for a baptized child of the believer. At the end of the day, it is the Lord who will determine ultimately who will be saved and who will not, based on His judgment. இறுதியிலே அன்பு சகோதர சகோதரிகளே, யார் ரட்சிக்கப்படுவார் யார் ரட்சிக்க மாட்டார் என்று ஆண்டவருடைய நியாய தீர்ப்பிலே தான் இருக்கிறது. இதை நீங்கள் வீட்டிலே படிக்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31 46 வரை. I want to encourage you to go home and read. Ultimately, it is the Lord who will determine who will be saved and who will not. I am pretty sure that when we get to heaven, we will be surprised by the people who are there, because it's not based on our judgment, you see, it's based on His. நாம் பரலோகத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அனுபவிக்கும் பொழுது, இந்த புதிய எருசலேமை அனுபவிக்கும் பொழுது, ஒரு வகையிலே நான் நினைக்கிறேன் நாம் ஆச்சரியப்படுவோம். யாரெல்லாம் இருக்க மாட்டார்களோ என்று நாம் நினைத்தோமோ அந்த நேரத்திலே நம்ம காணும்படியாக நாம் சில நேரத்திலே அதிர்ச்சி அடையலாம். ஏன்னா இறுதியிலே அவர் தான் நிர்ணயிக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்பு தான் இறுதியிலே அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை இந்த மத்தேயு சுவிசேஷத்திலே 25ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்கிறது என்றால், செம்மறி ஆடுகளையும் வெள்ளை ஆடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கின்றது போல அவர்களே ஆண்டவர் பிரிப்பார். So baptism is not the one, the determining factor for salvation. It is Jesus and His judgment. இறுதியிலே ரட்சிப்பு கொண்டு வருகிறது ஞானஸ்நானம் அல்ல, ஆண்டவரும் அவருடைய நியாய தீர்ப்பும் தான். Now you may wonder, what does all of this mean to us as a church? இவைகளெல்லாம் நம்முடைய சபைக்கு என்ன சம்பந்தம் என்று நீங்கள் நினைக்கலாம். I want to encourage the parents in our church to consider baptizing your children and your infants. Why? Because I believe there is so much good that our children who belong to believing families who worship Jesus can benefit from infant and child baptism. நான் நம்மளுடைய சபையிலே சார்ந்த நம்மளுடைய பெற்றோர்களுக்கு உற்சாகப்படுத்துகிறது என்னவென்றால், உங்களுடைய பிள்ளைகளையும் கை குழந்தைகளையும் நீங்கள் விசுவாசத்திலே ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படியாக நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஏனென்றால் இதன் வாயிலாக வரக்கூடிய அநேக நன்மைகள் இருக்கின்றன. ஒரு பிள்ளையானது அது ஆண்டவரிடத்திலே அர்ப்பணம் செய்யும் பொழுது, ஞானஸ்நானத்தினாலே ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த பிள்ளையானது கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறது, சபையோடு இணைக்கப்படுகிறது. Infant and child baptism unites the child to Christ, and he also unites mentally challenged children to Christ. It's a powerful thing, because my friends, this child will not be able to respond the way that you and I want the child to respond. But baptism, if the child is born to a Christian family and is mentally challenged, you and I can present this child, baptize this child, and trust that this child is united to Christ and His church. இந்த மனநலம் குன்றி போயிருக்கின்ற பிள்ளைகளையும் நாம் ஆண்டவருக்குள்ளாக ஞானஸ்நானம் கொடுத்து ஆண்டவரோடு இணைக்கும்படியாக ஞானஸ்நானம் ஒரு கருவியாக இருக்கிறது. It gives the growing child an identity that he belongs to God. இந்த வளர்ந்து வருகின்ற அந்த பிள்ளைக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறது. நான் என் ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஞானஸ்நானத்தின் நிமித்தமாக அவருக்கு சொந்தமானேன், அவர் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார் என்றும் இந்த ஞானஸ்நானமானது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும், ஒரு நினைப்பூட்டுதலாக இருக்கும். It's a reminder also for the growing child that Jesus is my Lord because I have been baptized and united to Christ. But my friends, before you consider putting your child through baptism, I want you to remember the Old Testament model.
ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களாக இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய குழந்தைகளே, உங்களுடைய கை குழந்தைகளே நீங்கள் ஞானஸ்தானத்துக்குள்ளாக நடத்துவதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டை நீங்கள் கொஞ்சம் யோசிக்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். முன்பதாக சொன்னது என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே அந்த பிள்ளை மறு உத்தரவு கொடுப்பதற்கு முன்பதாகவே அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளத்தை, விருத்த சேதனத்தை செய்து கொள்வார்கள். செய்த பிறகு அந்த குடும்பமே தன் ஆண்டவர் மீது இருக்கின்ற விசுவாசத்தை அந்த பிள்ளைக்கு காண்பிக்கும். எப்படி காண்பிக்கும் என்றால், வாழ்க்கை முறைகள், வாழ்க்கையின் தீர்மானங்களை அவர்கள் செய்யும் பொழுது நாம் ஆண்டவருக்கு சொந்தம் என்று நினைத்து அவர்கள் தீர்மானித்து தன்னுடைய வாழ்க்கையின் முடிவுகளை, அந்த தீர்மானங்களை செய்வார்கள். In the Old Testament, parents model their faith to their children who didn't even know what God is, who God is, what the faith is, what covenant is. But the child will accept, will receive the covenant sign first. But the parents in the family will model their faith through their lifestyle, through the life decisions that they are making, to show the child that the entire family belongs to God. And if you are doing that, my friends, then it is a sign that you are already beginning to realize that you are ready to baptize, to allow your child to be baptized. உன்னுடைய சொந்த வாழ்க்கையில அன்பு சகோதர சகோதரியே, வாழ்க்கை முடிவுகள், தீர்மானங்கள், குடும்பத்தினுடைய தீர்மானங்கள் யாவுமே கிறிஸ்துவின் அடிப்படையில் எடுக்கக்கூடியதாக இருக்குமானால் நீ ஆயத்தமாக கொண்டிருக்கிறாய். If the parents are teaching, you see in the Old Testament the parents will teach the child in the morning, in the afternoon, while waking, while walking, while before sleeping. The parents are constantly talking about their faith to their children. பழைய ஏற்பாட்டிலே அந்த பிள்ளைகளுக்கு இந்த பெற்றோர்கள் காலையிலும் மாலையிலும் எழுந்த பிறகும் தூங்குவதற்கு முன்பதாகவும் அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். Are you doing that at home to your child? To your newborn child, are you talking words of Christ over this child? Are you teaching this child even at a young age who Jesus is? Parents in the Old Testament used different things in the house. In the Old Testament, they would tie things on their hands and on their head to remind the child that the child needs to obey and respond to God. பழைய ஏற்பாட்டிலே அந்த பிள்ளைகளுடைய நெத்தியிலும் அவருடைய கைகளிலும் அடையாளமாக அவர்கள் ஆண்டவருக்கு சொந்தம் என்று அடையாளங்களை வைத்திருந்தார்கள். வீட்டை சுற்றி எல்லாம் அடையாளமாக இருந்தது. Even in the house, there were many things in the house that reminded the child that the family belonged to God. Now parents were using different things, different means to remind this child who's not even ready to respond to Jesus, to God, that they belong to God. Are you doing that? Are you doing things in the house to remind your newborn, to remind your growing child that you belong to Jesus? All your decisions, are they based on Christ's principles? Or are you teaching who Jesus is to your children? Are there various things in the house that remind the child that the child belongs to Jesus? If all these things are there, then my friends, you are safe to send to baptize, to allow your son or your daughter to be baptized, because the child is growing up in a house of faith. இவைகள் உங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது, உங்களுடைய கை குழந்தைகளை ஞானஸ்தானத்துக்குள்ளாக கொடுக்கும் பொழுது, இந்த பிள்ளை நிச்சயமாக தேவனுடைய விசுவாசத்தில், தேவ பயத்தில், ஞானத்தில் வளரும். ஆனால் இந்த பிள்ளை எப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய உயிரை அனுபவிக்கும் என்றால், இந்த பிள்ளை ஆண்டவருக்கு மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது. எப்படிப்பட்ட மறு உத்தரவு? அந்த பிள்ளை அறிந்ததை ஆண்டவருக்கு மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய ஆவியானவரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளை வளர வளர அனுபவிக்கும். Are you as parents willing to do all these things, or are already doing it? If you are, then I want to encourage you to make a decision to baptize your children and your infants. நீங்கள் பெற்றோராக இருக்கின்ற நீங்கள் இந்த விசுவாசத்தை குறித்து பேசுகிறீர்களா? வீட்டிலே அடையாளமாக வைத்திருக்கிறீர்களா? தீர்மானங்கள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய கொள்கையின் அடிப்படையை செய்து கொண்டிருக்கிறீர்களா? இவர்கள் நீங்கள் செய்திருந்தால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தரோடு இணைக்கும்படியாக, கிறிஸ்துவோடு இணைக்கும்படியாக, சபையோடு இணைக்கும்படியாக ஞானஸ்தானத்துக்குள்ளாக அவர்களை இடுங்கள். I want to encourage you. In baptism, my friends,
the child is united to Christ. It's an awesome privilege that the child has in a believer's house. ஒரு குடும்பத்தில் பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளையினுடைய மிகப்பெரிய பாக்கியம் இதுதான். பிறப்பிலே இந்த பிள்ளை கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறது, சபையோடு இணைக்கப்படுகிறது. In the baptism service, you will answer 3 questions on behalf of your child if the child is not able to answer. ஒரு ஞானஸ்நான ஆராதனையிலே 3 கேள்விகள் கேட்கப்படும். அது பொதுவாக நீ கிறிஸ்துவிலே திரும்புகிறாயா, நீ பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறாயா, நீ இவைகளாம் வெறுக்கிறாயா என்று அந்த கேள்விகள் கொடுக்கப்படும். ஆகிய நாட்களிலே அந்த ஞானஸ்நான ஆராதனையிலே அவர்கள் கை குழந்தைகளை கையிலே வைத்து அவர்கள் பிள்ளையின் சார்பிலே சொல்வார்கள். ஏன் சொல்கிறார்கள் என்றால், இவர்கள் அன்றாட வாழ்க்கையிலே கிறிஸ்துவனிடத்தில் திரும்பினால், இவர்கள் அன்றாட வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து திரும்பினால் பிள்ளைகளும் திரும்புவார்கள். ஆகையால் ஒரு பிள்ளை ஞானஸ்தானத்துக்குள்ளாக கொடுக்கும் பொழுது அந்த பெற்றோருடைய விசுவாசத்துக்கும் ஒரு சவால் விடுகிறது. Only when as a parent, when you turn to Christ, when you repent of your sins, when you renounce the world on a daily basis, will you also be able to lead the children? And that's why in the baptism service, this question is asked of the parents. Will you do this? Will you do this? Will you do this? It's a serious commitment, but it's an awesome privilege. இது ஒரு முக்கியமான ஒரு ஒப்பு கொடுத்தல், ஆனாலும் மகா பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம். Infant baptism, child baptism challenges the faith of the parents who bring their children for baptism. இந்த குழந்தை ஞானஸ்தானமானது பெற்றோர்கள் கொண்டு வருகிறார்களே, ஞானஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறார்களே, அவர்களுடைய விசுவாசத்தை சவால் விடுகிறது. Infant baptism must lead to discipleship. Child baptism must lead to discipleship. ஒரு குழந்தையை ஞானஸ்தானத்துக்கு கொண்டு வரும் பொழுது நீங்கள் இந்த பிள்ளையை சீஷத்துவத்துக்குள்ளாக நடத்துவீர்கள் என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்கள். Baptism is in reference to discipleship, my friends. And that's what Jesus says, isn't it? Go into all the world, make disciples and baptize them. So baptism is in reference to discipleship. இயேசு கொடுத்த சீஷர்களுக்கு கொடுத்த அந்த கட்டளை, ஞானஸ்தானம் எதுக்கு சம்பந்தப்பட்டு செய்ய வேண்டும் என்றால், சீஷத்துவத்தோடு இணையப்பட்டு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். ஆகையால் உங்களுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கைக்குழந்தைகளே, நீங்கள் ஞானஸ்தானத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்றால், நீங்கள் எதற்கு ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்றால், என்னுடைய பிள்ளையை ஒரு சீஷனாக வளர்ப்பதற்கு இந்த சீஷத்துவத்திலே நான் ஈடுபடுகிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். Parents must disciple their children. That's what it means to give their child, an infant, into baptism. ஆகையால் தான் இந்த பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால், இறுதியிலே சபை பிள்ளையை ஞானஸ்தானத்துக்குள்ளாக நடத்தினாலும் இறுதியிலே பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளையை சீஷத்துவத்துக்குள்ளாக நடத்துவார்கள். Yes, the church baptizes. God uses the church, and baptism is an instrument to unite the child to Christ and his church. But the discipleship takes place at home. It's not relegated and it's not given or outsourced to the church or to the Sunday school. அது சபைக்கு கொடுக்கப்படவில்லை, சிறுவர் ஊழியத்துக்கு என்று கொடுக்கப்படவில்லை. ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ளாக ஒரு பிள்ளையை நீங்கள் ஒப்புவிக்கும் பொழுது, என் அன்பு சகோதரியே, நீ எதற்கு ஒப்புவிக்கிறாய் என்றால், என்னுடைய பிள்ளையை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்துவதில்லை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், சீஷத்துவத்துக்குள்ளாக நடத்துவதில்லை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். Now, infant baptism and child baptism is not a form of religiosity, nominalism or superstition. என் அன்பு சகோதரிகளே, இந்த பிள்ளை ஞானஸ்நானம், குழந்தைகளுடைய ஞானஸ்நானமானது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை அல்ல, ஒரு சடங்காச்சாரமும் அல்ல. இந்த ஞானஸ்நானம், இந்த குழந்தையினுடைய ஞானஸ்நானம், இந்த பிள்ளையோட ஞானஸ்நானம் எப்பொழுது மூட நம்பிக்கையாக மாறுகிறது என்றால், எப்பொழுது அது மூட நம்பிக்கையாக மட்டுமல்ல, இந்த ஞானஸ்நானம் எப்பொழுது விடமாக ஒரு சடங்காச்சாரமாக மாறுகிறது என்றால், பெற்றோர்கள் இந்த ஞானஸ்நானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது பொழுது. When does this
turn into nominalism? When does this turn into religiosity? It is when the parents take this commitment lightly. Now, on a related note, in அன்பு சகோதர சகோதரிகளே, sometimes people partake of the Holy Communion and make it ritualistic as well. சில நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு சிலர் அவர்கள் பரிசுத்த நற்கரணையிலும் அவர்கள் சடங்காச்சாரமாக மூட நம்பிக்கையிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த பரிசுத்த நற்கரணையிலே சடங்காச்சாரமாக ஈடுபடுவதினாலே, மூட நம்பிக்கையினால் ஈடுபடுவதினாலே நாம் இப்பொழுது நற்கரணையே ஈடுபட மாட்டோம் என்று ஒரு தீர்மானம் எடுப்பதில்லை அல்லவா? On a related note, people sometimes partake of the Holy Communion in a ritualistic manner, isn't it? But that does not mean that we should stop partaking of the Holy Communion at all, altogether. We must learn to understand the meaning of Holy Communion and practice it correctly. நீங்களும் நானும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த நற்கரணையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு, இந்த பரிசுத்த நற்கரணையினுடைய செயலை புரிந்து கொண்டு ஈடுபடும்படியாக நாம் முன் வர வேண்டும். Likewise, people who have treated infant baptism and child baptism ritualistically, we should understand the meaning and not throw out the good practice. அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பிள்ளை ஞானஸ்நானம், இந்த கை குழந்தையோட ஞானஸ்நானம், இவைகளை நாம் சடங்காச்சாரமாக புரிந்து கொள்ளாமல், மூட நம்பிக்கையாக புரிந்து கொள்ளாமல், அதனுடைய அர்த்தத்தை நன்றாக புரிந்து செயல்படும் பொழுது நாம் இந்த சீஷத்துவத்தை குடும்பத்துக்குள்ளாக நம்ம கொண்டு வருகிறோம். Let us not throw out a good practice just because we don't understand the practice. ஒரு நல்ல செயலை நாம் புரிந்து கொள்ளாத நிமித்தமாக அதை எரிந்து விடக்கூடாது. புரிந்து செயல்படும் பொழுது அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். Our baptism as individuals is a daily reminder to live in obedience to our Lord and Savior. நம்மளுடைய ஞானஸ்நானம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அது நமக்கு ஒரு ஞாபகமாக இருக்கிறது, அன்றாட ஒரு ஞாபகமாக இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று. And as a baptized individual, if you have a child at home, the Lord is calling you to disciple your child or your children in the ways of the Lord. நீ ஞானஸ்நானம் எடுத்த ஒரு சகோதரனாக இருந்து ஒரு பெற்றோராக இருப்பாயானால் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன் பிள்ளையை நடத்துவது உன்னுடைய பொறுப்பு. உன் பிள்ளையை சீஷத்துவத்துக்குள்ளாக நடத்துவது உன்னுடைய பொறுப்பு. சபையினுடைய பொறுப்பு மட்டுமல்ல, உன்னுடைய பொறுப்பாய், முக்கியமாய் உன்னுடைய பொறுப்பாய் இருக்கிறது. And may the Lord grant us wisdom to lead our children. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஞானத்திலே, பயத்திலே, அன்பிலே வளர்க்க ஆண்டவர் தாமே நமக்கு ஞானத்தை கொடுப்பாராக. May the church be a discipling community where parents will disciple their children. நம்முடைய சபையானது ஒரு சீஷத்துவ சமுதாயமாக மாறி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சீஷத்துவத்துக்குள்ளாக நடத்தக்கூடியவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்துவாராக. நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. விசுவாசியனுடைய குடும்பத்தில் பிறக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்னவென்றால், இந்த உடன்படிக்கையுடைய அடையாளத்தை தரித்து தேவ பயத்திலே ஞானத்திலே வளர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாக கொடுத்த பெரிதான ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை, இந்த முழுமையை, இந்த நிச்சயத்தை அனுபவிக்க நம்மை வழிநடத்தும் ஆண்டவரே. நமக்கு இந்த தைரியத்தை கொடுப்பீராக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. In Jesus' mighty name. Amen. உன்னதமான தேவனை நாம் ஆராதித்தோம். அவர் வார்த்தையை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். தேவனுக்கு கொடுப்பதும் ஒரு வகையான ஆராதிப்பு தான். நன்றி உள்ளத்தோடு நம் காணிக்கைகளை அவருக்கு கொடுப்போம். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும்
தசம பாகங்களையும் கொடுக்க 3 வழிகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ATM வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய மை சேவியர்ஸ் சர்ச் DBS அக்கவுண்ட் நம்பர் 006-014-6112, அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 006-114-6112. இரண்டாவது வழி, பே நவ் என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் பே நவ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் T08CC4073G. மூன்றாவதாக, காசோலை அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64742823. இந்த ஆராதனையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஆராதனையில் சந்திக்கிறோம். நன்றி.